வெல்கம் டு ரேவதி உலகம். ரொம்ப பேராசைப்படக்கூடாதுங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஆஃபீஸ்லேருந்து ஹஸ்பண்டு ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வராரு. வந்ததும் ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏங்க ரொம்ப சோகமாக வரீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு சிகரெட் பிடிக்கலான்ட்டு எதிர்க்க இருக்க பெட்டி கடைக்கு வந்தேன். சிகரெட் கூட பற்ற வைக்கல. அதுக்குள்ளே மொத்தம் பில்டிங்கில் இடிஞ்சு விழுந்துடுச்சு. என்னை தவிர அதில் இருக்கிறவங்க யாருமே உயிரோட இல்லை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மனைவி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மனைவி சொல்கிறாங்க, கடவுளே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எங்கள் வீட்டுக்கார் காப்பாற்றுனதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது எதிர்க்க டிவியில் நியூஸ் போயின்னு இருக்குது. இறந்தவங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாவும் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலையும் கொடுக்கறதா அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனைவி சொல்கிறா, அதுதாங்க சொல் பேச்சு கேளுங்கன்னு சொல்கிறேன். சிகரெட் பிடிக்காதுன்னா பிடிச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா?